சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அதனால பாபா இன்னைக்கு சுமானத்தில் யாருக்குமே துக்கம் தராதீங்க. ஏன்னா நீங்கள் துக்கத்தை அகற்றக்கூடியவர்கள். உங்களுடைய மனசுல ஒரு இம்மி அளவு கூட துக்கத்தின் தாக்கம், துக்கம் ஏன் வருது? ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் மூலமா, அல்ல ஏதாவது ஒரு விஷயத்தோட கருத்து வேற்றுமையில வருது, அல்ல யாருடைய சன்ஸ்காரம் ஒத்து போகல, யாராவது நம்ம சொல்றத அக்செப்ட் பண்ணல, புறம்பா நடக்கிறாங்க, இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனாலும் எந்த தாக்கம் நமக்கு வரக்கூடாது. எந்த ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் வரக்கூடாது. ஏன்? ஒவ்வொருவரும் அவரவர் பாத்திரத்தை அக்யூரட்டா பிளே பண்றாங்க, அவ்வளவுதான். இது ஒரே ஒரு விஷயம். டிராமால நம்ம அம்மா ஆடாம அசையாம இருந்தது காரணம் டிராமாவை கேடயமா யூஸ் பண்ணாங்க, தற்காப்புக்காக. டிராமா மாதிரி டிராமாவுடைய பாயிண்ட் நினைக்கும் போது எல்லாத்துக்கும் ஃபினிஷ், முற்றுப்புள்ளி வச்சாங்க. இந்த மாதிரி நம்மளும் கூட தாரணா பண்ணணும். எந்த தாக்கமும் நம்ம ஸ்திதியை ஏற்றம் இறக்கம் செய்யக்கூடாது. அதுல நம்ம கவனம் கொடுக்கணும். சமானம். मैं बाप समान विश्व कल्याणकारी मास्टर दुख हरता सुख करता हूँ. நான் பாப் சமான் உலகத்திற்கு நன்மை செய்யும் மாஸ்டர், துக்கங்களை போக்கி சுகம் அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். நாலாபுறமும் துக்கம் அசாந்தி அதிகரித்து கொண்டே இருக்குது. எவ்வளோ நமக்கு வசதி வாய்ப்பு சாதனங்கள் இருந்தாலும் மானசீகமான துக்கங்கள் எல்லாருக்குமே, ஒவ்வொருவருக்குமே இன்னைக்கு அதிகமாயிக்கொண்டே இருக்குது. ஆகையினால நாம நம்முடைய உலக நன்மை செய்யும் ஆத்மா என்ற சொரூபத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்த சொரூபமாக நான் அனைவருக்கும் நன்மை செய்யும் ஆத்மா, யார் எப்படி இருந்தாலும் அபகாரிக்கும் உபகாரம் செய்யும் ஆத்மா தான் நன்மை. நல்லவங்களுக்கு ஒரு நன்மை செய்யறது பெரிய விஷயம் இல்லை. நமக்கு யார் தொந்தரவு கொடுக்குறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மனசார வாழ்த்துக்களை கொடுக்கணும், மனசார அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். உலக நன்மை செய்வதில் சுயத்துக்கான நன்மை தானாகவே ஈஸியாக வந்துவிடும். ஒருவேளை உங்க மனசு எந்த சேவையும் இல்லாம ஃப்ரீயா இருந்தா நிறைய வீண் எண்ணங்கள் மனசை தொந்தரவு படுத்துது. எப்ப நாம மனச பிஸியா வச்சிருக்கோமோ அப்பொழுது ரொம்ப ஈஸியா வீண் எண்ணங்களை அழித்து விடலாம். வீணானவை எதுவுமே உள்ள என்டர்ஃபியர் ஆக முடியாது. எனவே நாம் ஒவ்வொருவருமே உலகத்தின் நன்மை செய்வது என்பது துக்கங்களை அழித்து சுகம் தருபவராக நாம் மாற வேண்டும். பாபா என் அநேக மாற்றங்களை பிரமண வாழ்க்கையில கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம மாற வேண்டியது, யாருக்கும் நம்மளால எந்த டிஸ்டர்பன்ஸ் வராம நம்மள கவனிச்சுக்கணும், பார்த்துக்கணும். அதுவும் ஒரு புண்ணிய காரியம். யோக பயிற்சி பாபா 2 பயிற்சி கொடுக்கறாங்க. முதல் பயிற்சி, நான் அனைவருக்கும் நன்மை செய்யும் ஆத்மாங்கிற நினைவு நமக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ, நம் மூலமா ஆள் விருத்தி மூலமா நாலாபுறத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்ட வைப்ரேஷன் சென்று கொண்டே இருக்கும். நான் அனைவருக்கும் நன்மை செய்யும் ஆத்மா, அவ்வளவுதான். ஆன்மீக சொரூபம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை.
எல்லாத்துக்கும் சம்பூர்ண நிலையை நம்ம அடையணும்னா பாப்சமான் ஆகணும், கர்மாத்தீத் நிலை அடையணும், நஷ்டம் மோகம் ஆகணும். எல்லாத்துக்கும் அடிப்படை ஆரம்பம் பாடம் எது? நான் சிரேஷ்ட ஆத்மா, நான் பவித்ர ஆத்மா. எத்தனையோ பாபா நமக்கு ஸ்வமான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆத்ம ஸ்திதியில நிலைத்திருக்க வேண்டும். இப்ப தானாகவே சிரேஷ்ட வைப்ரேஷன் நம் மூலமா போயிட்டே இருக்கு. நம்ம கொடுக்கணும் பரப்பணுங்கிற அவசியம் இல்லை. எங்க கால் வச்சாலும், நம்ம எங்க இருந்தாலும் நம்மளை சுத்தி அந்த வைப்ரேஷன் உலகம் முழுக்க போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் சோமான், ஃபர்ஸ்ட் பயிற்சி. ஃபுல் டே இந்த ஒரே ஸ்திதியில சோமானத்தோட சீட்ல நம்ம செட் ஆயிடணும். நான் விஸ்வ கல்யாணக்காரி, நான் ஆத்மா, என் மூலமா சிரேஷ்ட வைப்ரேஷன் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்குது. நான் எந்த மாதிரி சிந்திக்கின்றேன், நினைவு செய்கின்றேன், அதன் அனுசாரமாக வைப்ரேஷனை நான் கிரியேட் பண்றேன். உலகத்தை மாற்றுவதற்கு நான் தான் கருவி, நான் ஆதாரம். அப்படி நம்ம நினைக்கும் போது நல்ல வைப்ரேஷன் நம் மூலமாக போகும். 2வது பயிற்சி. மன்சா சேவைக்காக நம்ம 2 டைமிங்ஸ் கட்டாயமா எடுக்கணும். ஃபுல் டேல ஏதாவது ஒரு 2 நேரம், காலையோ சாயங்காலமோ இல்ல மத்தியானமோ, எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த நேரம் ஒரு 2 டைமிங்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? குறைஞ்சது உலகத்துக்கே நம்ம சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவா பண்ணணும். மன்சா சேவா. இப்படி லைட் ஹவுஸ் இப்படி உயரத்துல இருந்து நாலா பக்கமும் சுத்தி 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 என்ன பண்ணுது? பிரகாசத்தை கொடுக்கற போல நாம மனசா சேவா செய்யணும். அது மட்டுமல்ல, இந்த 2 டைம்ஸ் நம்ம குறிப்பா கட்டாயமா செய்யணும் உட்காந்து. அதை தவிர 5 முறை நமக்கு டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா இருக்கு, அந்த டைமிங்லயும் நம்ம செய்யலாம். மனதினுடைய சேவையால முழு உலகத்திற்கும் சுகம், சாந்தி, ஆனந்தத்தை பவித்திர கிரணங்கள் மூலமாக நிலைப்படுத்தணும். உலக உருண்டைய கையில் ஏந்தி, தாதி ஜானகிஜியினுடைய போட்டோ நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. கையில உலக உருண்டையை வச்சு திருஷ்டி கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த மாதிரி நாமும் நம்மளுடைய கையில உலக உருண்டை ஏந்தி எல்லா ஆத்மாக்களுக்கும் சகாஷ் கொடுங்க. பூமி உருண்டை சுழன்று கொண்டே இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாக்களையும் விஷுவலைசேஷன் பண்ணுங்க. அந்த ஆத்மால இருக்கக்கூடிய துக்கத்தெல்லாம் அழித்துட்டு சுகம் தரக்கூடிய சேவா பண்ணணும். இதான் மனசா சேவா. 2 நம்ம பிராக்டிஸ் எடுக்கணும். தாரணைக்கு ரஹம்தில், கருணை உள்ளம் உடையவராகவே இருக்கணும். ஏன்னா உலகத்துக்கே நன்மை செய்யும் போது கருணை இருந்தாதான் அந்த நன்மை நம்ம செய்ய முடியும். பாருங்க, நேரத்தின்படி பாபா நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காரு, செய்தி கொடுத்துட்டே இருக்காரு, அறிவுரைகள் கொடுத்துட்டே இருக்காரு. என்ன கொடுத்துட்டு இருக்கார்? ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஸ்பெஷலா நன்மை செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில். ஒரு நாளைக்கு எத்தனை பேரை நம்ம சந்திக்கிறோம், எத்தனை பேரோட பேசுகிறோம், எத்தனை பேரை பார்த்து சந்திக்கிறோம், பழகுறோம். ஒவ்வொருவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும். சிவ பாபாவுடைய மகாபாகியம் என்னவென்றால், இந்த உலகத்துல நாலாபுறமும் நம்முடைய சகோதரன் சகோதரிகள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருவருக்கும் துக்கமும் அசாந்தியும் அதிகரிக்கும் போது உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களும், இப்போ உங்க குடும்பத்துல ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு இரக்கம் வருமா வராதா? வரணும் தானே. அவங்க யாரோ கிடையாது, நம்ம மரத்தினுடைய ஒரு இலை. அவங்க நம்ம வேரா இருக்கிறோம். வேரோட வேலை என்ன? உச்சி மரத்துல இருக்கக்கூடிய ஒரு இலையா இருந்தாலும் அதுக்கும் சக்தியை அனுப்புறதுதான் வேரோட வேலை. இல்ல வேர்ல தான்
உரம் போடுவாங்க, வேர்ல தான் தண்ணி விடுவாங்க. வேறு தான் மரத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சி நிறுத்துது. வேர் மூலமாதான் ஒவ்வொரு கிளைகளிலிருந்து, இலைகளிலிருந்து, புஷ்பத்திலிருந்து, காய் கனியிலிருந்து அந்த சக்தி போகுது. அப்ப நம்மளுடைய பொறுப்புணர்வை நம்ம உணர வேண்டும். சிந்தனைக்கு, எல்லாருடைய துக்கத்தை போக்கி சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஸ்வ சேவையை பாபா கொடுத்துருக்கும் போது நான் திருப்தியா இருந்து இந்த காரியத்தை செய்யறேனா, இல்லை நானும் மன உளைச்சலா இருந்து அடுத்தவங்களுக்கும் மன உளைச்சல் கொடுத்து அதிருப்தியா இருக்கனா? அதிருப்தி பல ரூபத்துல ஏற்படுது. திருப்தி இருக்குதா என்னுடைய முயற்சியில? சங்கமயுக பிராமண புருஷார்த்தத்துல என்னுடைய புருஷார்த்தம் எப்படி இருக்குது? நான் என்னுடைய முயற்சியில இன்னும் அதிவேகத்தை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? அடுத்து நம்மளுடைய புருஷார்த்தம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷுவலைசேஷனை கண் முன்னாடி கொண்டு வரணும். மம்மா பாபாலாம் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணாங்க, அந்த சித்திரங்களை நம்ம முன்னாடி கொண்டு வரணும். அதே போல நானும் தீவிர முயற்சியாளராக இருக்க வேண்டும். பிரியமான சாதக குழந்தைகளே, முரளியில இந்த சோமான் படிக்கிற அன்னைக்கு பாப் தாதாவுடைய முரளியில ரொம்ப ஆழமான ஒரு வரி வந்தது. நீங்களாம் கேட்டிருப்பீங்க, அதை பத்தி சிந்தனையும் செஞ்சிருப்பீங்க. அந்த மகாவாக்கியம் என்னவென்றால், சங்கம யுகத்தில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ, எவ்வளவு அடைய விரும்புகிறீர்களோ அவ்வளவு பாபாவிடமிருந்து சகயோகத்தை, உதவியை நீங்கள் பெற முடியும். அந்த லைன், சங்கம யுகத்துல நீங்க எதை அடைய விரும்புகிறீர்கள், எவ்வளவு அடைய விரும்புகிறீர்கள், அதை பாபாவினுடைய உதவி மூலமாக அதை நீங்கள் அடைந்து விட முடியும். அப்ப இத பத்தி நம்ம என்ன பண்ணணும்? இவ்வளவு ஆழமான விஷயம் பாருங்க. என்ன நினைக்கிறோம் அது நமக்கு கிடைச்சே ஆகும். பாபா எல்லா பொக்கிஷத்தையும் திறந்து ஃப்ரீயா உட்காந்துருக்கார். குழந்தை எப்ப வரும், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கார். எல்லாத்தையும் திறந்து, எதுவுமே பூட்டி வைக்கல பாபா. எதுவுமே குறைச்சி இந்த குழந்தைக்கு கொஞ்சம், இந்த குழந்தைக்கு அதிகம், அப்படி இல்லை. எல்லாத்தையும் என்ன பண்றாரு? ஓப்பனா, ஓப்பன் மார்க்கெட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஓப்பனா பாபா எல்லாமே திறந்து வச்சு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு ஆஃபர் பண்றார். உள்ளபடியே இது எனக்கு எப்படிப்பட்ட நேரம், வேலை, பாக்கியத்தை உருவாக்குவதற்கான வேலை. இது எவ்வளவு நீங்க பாக்கியத்தை எடுக்க முடியுமோ பகவான் கிட்ட இருந்து, என திறந்து வச்சிருக்காரு எல்லாத்தையும், எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு நீங்கள் பாக்கிய ரேகையை இழுத்து கொண்டே போகலாம். இதன் மூலமாக உங்களுடைய முயற்சியை எவ்வளோ நீங்க சரளமா, சகஜமா, தீவிரமா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்ட் பண்ணலாம். இதை தவிர்த்து வேற என்னென்னலாம் பாப் தாதாட்டேந்து, சர்வ சக்திவான்டேந்து உதவியை நம்ம பெறலாம் அப்படிங்கிற சிந்தனையையும் முயற்சியும் நீங்க அவசியம் செய்யலாம். எதை தவிர வேற முயற்சி பண்ணணும்? எவ்வளோ விரும்புறோம், எவ்வளோ நினைக்கிறோம், அவ்வளோ பாபா எல்லாமே ஃப்ரீயா திறந்து வச்சிருக்கார். நம்ம எப்படி விரும்புறோம், எவ்வளோ அடைய விரும்புறோம், அந்த பாகிய ரேகையை நம்ம இழுத்து கொள்ளலாம். இதை தவிர வேற என்னெல்லாம் நீங்க பாபாவோட உதவியை பெறணும், உங்களுக்கு என்னெல்லாம் புருஷார்த்தத்துக்கு தேவை, அதையும் நீங்க பாபாட்டேந்து அனைத்தையுமே அடைந்து விடலாம். அதனால நம்ம புருஷார்த்தத்துல இன்னும் எதை தீவிர தன்மையை கொண்டு வர்றது. இப்போ மாமாவோட பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு நமக்கு. அதெல்லாம் கேட்கும்போது அதுல கூட நம்ம என்ன பண்ணலாம், நிறைய தாரணைக்கு எடுத்துக்கலாம் நம்ம. சாந்தி.